guys, welcome to SP Gaming channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-2-1 பிளாஸ்ட் ஆஃப் சிமுலேட்டர். ஸோ இந்த சிமுலேட்டர் என்ன தெரியுமா பண்ணுங்க, உங்கள் பாதி பேர்த்துக்கு ஸ்பேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், தரல. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரோப்ளாக்ஸில் வந்துட்டு அது இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த கேம் வந்துட்டு இருக்குது கைஸ். இந்த கேம் வந்துட்டு சிம்பிள் கான்செப்ட் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ராக்கெட் வச்சுருப்பீங்க. ஸோ இது என்னோடய ராக்கெட், அதாவது இது என்னோட இடம் ஒபிட் ஒன்றா வைக்கலாம், இது வைக்க முடியல, ஒபிட் ஒன்று வைக்கலாம், நான் வைக்க முடியல. சரி, ஓகே. நான் வந்துட்டு இந்த குட்டி ராக்கெட்டில் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இந்த குட்டி ராக்கெட்டில் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ராக்கெட் வந்துட்டு சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி ராக்கெட்டை பெரிய ராக்கெட்டாக வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நிறையா ஃபியூவல் இருக்கும். இதெல்லாம் பெரிய ராக்கெட். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு சிம்பிள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், இதுதான் ஃபியூவல். அதாவது ராக்கெட்டுக்கு ஃபியூவல் தேவையில்ல கைஸ், அதே மாதிரி தான் இது ஃபியூவல். இங்கே ஃபியூவல் இருக்கும், இங்கேருந்து வந்து ஃபியூவல் எடுத்துக்கலாம். அப்படிலாம் ரோபோட்லாம் இந்த கேமில் இருக்குது. அந்த ரோபோட்லாம் உங்களுக்கு ஃபியூவல் எடுத்து தரும். இது யாரோட ரோபோட்னா ஓபி கேமருங்கிற ஒரு பையாவோடது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபியூவல் எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறமேட்டு பேக் பேக் இஸ் ஃபுல். அது நம்மளுக்கு ஒரு பேக் பேக் இருக்குது, நம்ம வேணால் பேக் பேக் கூட வாங்கிக்கலாம். இதோ ஃபியூவல் ஸ்கூப்பர் இப்போ என்கிட்ட இருக்கிறது ரஸ்ட்டு ஃபியூவல் ஸ்கூப்பர் தான், ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட்டு நியூ ஃபியூல் ஸ்கூப்பர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ ஃபியூல் ஸ்கூப்பர், டிஜிட்டல் ஃபியூல் ஸ்கூப்பர், ஏஐ ஃபியூல் ஸ்கூப்பர். நெக்ஸ்ட்டு மைனிங் லேசர், ரூபி மைனிங் லேசர், நியான் மைனிங் லேசர், ஸ்பேஸ் கிறிஸ்டல் லேசர், க்ரீன் கிறிஸ்டல் லேசர், ரெட் கிறிஸ்டல் லேசர் அண்டு ப்ளூ கிறிஸ்டல் லேசர். இதெல்லாம் மணி வந்துட்டு கீழே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதோட காஸ்ட்டு தெரியும். 10, 100, 500, 1000, 2000, 5000 அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று ஃபியூல் கவுண்ட்டு ஒன்று தான். இப்போ வந்துட்டு ரஸ்ட்டு இது ஒன்று மட்டும்தான் ஒரு செகண்டுக்கு எடுக்க முடியும். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டில் 0.5 மில்லி செகண்டில் ஒரு ஃபியூல் எடுக்க முடியும். அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 10 ஃபியூல்ஸ் எடுக்க முடியும் 0.25 செகண்டில். இந்த மாதிரி தான் கேஸ், ரொம்பவே சிம்பிள். இப்போ பேக் பேக் போகலாம். பேக் பேக்கில் டபுள் கேனிஸ்டர், ஆட்டம் கேனிஸ்டர், அட்டாமிக் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகும். நம்ம வந்துட்டு பேக் பேக் ஃபுல் பண்ணுற அளவுக்கு 2 மில்லியன் கிட்டே இருக்குது. 4000 கேப்பபிலிட்டி. நீங்கள் மேலே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆகலாம் 4000 கேப்பபிலிட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஜெம் ஷாப்பில் இந்த மாதிரி ஜெம் ஷாப்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிலிட்டிஸ், கேஷ் பூஸ்ட்டு. இந்த கேஷ் பூஸ்ட் என்ன பண்ணுன்னா 100 ஜம்ப்ஸ் வேணும். ஆனால் என்கிட்ட ஒரு ஜம்ப் கூட கிடையாது. அதனால நம்ம ராக்கெட் அனுப்பிச்சு தான் மேலே போகணும். அதுக்கு ஜெம்மு அப்படி தான் எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ 100 ஜம்மை வச்சு கேஷ் பூஸ்ட்டு டு பூஸ்ட்ஸ் கேஷ் டு 125% when used in launch pad. அசீலியரண்டா தரல. சரி, ஓகே. ஸ்பீட் பூஸ்ட் ராக்கெட் ஸ்பீட் டு 125% when used in your launch pad. அதே இதுதான் போட்டிருக்கு. ஓகே. இதெல்லாம் பேக் சூப்பர் டார்க். ஐயோப்பா. ஓகே, இப்போ ஜெம் ஷாப் இதெல்லாம் இப்போ தான் கேஸ் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. ராக்கெட் ஷாப். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்டார்டர் ராக்கெட். மேக்ஸிமம் ஸ்பீடு 20 தான், ஃபியூல் பர் செகண்டு 10. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி. நான் குட்டி ராக்கெட் தான், இதுவே குட்டி ராக்கெட் தான். இதுதான் பெரிய ராக்கெட்டு. இதெல்லாம் வந்தால் தான் பெரிய ராக்கெட்.
ஸ்கை ட்ராகன். இதுதான் பூஸ்டடு ஸ்கை ட்ராகன். இதுதான் ஃபைனல் இது. நீங்கள் வந்துட்டு மேலே போக போக வந்துட்டு உங்களுக்கு காசு ஏறும் கைஸ். அதுதான் மேட்ரு. இப்போ டெலிபோர்ட்டு பேடு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்துடும். சரி ஓகே, நம்ம கலெக்ட் பண்ண ஃபியூல்ஸ்லாம் ஸ்டோரேஜில் போட்டால் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு கேட்கும். ஆட் ஆல் கொடுத்துட்டா அது எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ 20 ஃபியூல் இருக்குன்னு அதுவே காமிச்சிருச்சு. எப்படி இன்னும் கைஸ் இருங்க கைஸ். இப்போ லான்ச் இதுவே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கெலாம் நம்ம அந்த ஃபியூலே போடல. இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா பின்னாடி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் கேஸ் கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் அதுக்குள்ளே ஃபியூல் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால நான் ஸ்கூப்பர் வாங்கலாம். $13 தான் இந்த பர்ச்சேக்கு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 100 ஃபியூல் போட்டதுக்கப்புறமேட்டு நான் இங்கே பார்க்குறேன். ஸோ கைஸ் இது 40th இது பார்த்துட்டு ஃபியூல் தான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பேக் ஃபியூல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு 20 ஃபியூல் தான் இன்னும் போட்டிருக்கேன். இதான் ஃபஸ்ட்டுங்க ஆட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 40 வந்துருக்கு. ஸோ கைஸ் நான் திருப்பியும் ஒரு மாண்டேஜுக்கு வரேன். ஸோ அதனால் ஸோ கைஸ் நம்ம 100 எடுத்துட்டோம். ஃபியூவல் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. ஆனால் இது பத்துமான்னு எனக்கு தெரில. ஆனாலும் இதை போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே தான் கேஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கேஷ் பூஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு டார்க் மேட்டர் 4 செகண்ட்மா. ஐயோ கீழே விட்டேனே கேஷ், கீழே விட்டேன். ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை. சவுண்டு குறைச்சிப்போம். ஏன்னா வாய்ஸ் கேட்குதானே தெரில. ஓகே கேஸ் நம்ம 100 சேர்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ஏறி ஐயோ வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த லான்ச்சை நீங்கள் நான் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆஹா கைஸ் மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெவலு. நம்மக்கிட்ட 200 கேஷ் கிடச்சிருக்கு. இந்த கரெக்டாக இங்கே ஐலாண்டில் குதிச்சிட்டேன். கரெக்டாக இந்த ஐலாண்டில் ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு மேலே பார்த்தேன். ஓகே இங்கே பார்க் அவுட் பண்ணணும் கைஸ். இங்கே பார்க் அவுட் பண்ணி மேலே போகணும். கீழே விழுந்தா காலி முடிஞ்சு போச்சு. ஆஹா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கதே மறந்துட்டேன்யா. போர்ட் ராக்கெட்டு, அதாவது நம்ம அந்த சைடு போய்க்கலாம். வேணா கீழே விழுந்தா கூட அந்த ஆப்ஷனை கொடுத்து மேலே வந்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி அந்த பார்க்கோர் பண்ணால் பார்க்கோர் வேஸ்ட் கைஸ். ஸோ அப்படி தான் எப்போ ப்ரைஸு well done, you have been beat the very difficult cloud island obby, you have some cash in. ஓகே க்ளவுட் பேட் அது அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் வேஸ்ட் தான். இன்னும் நான் மேலே போகணும். இங்கே பாருங்க மேலே ஒரு ஐலாண்ட் இருக்கா. இதுதான் என் ராக்கெட்டு. ஸோ டெலிபோர்ட்டு பேடு. அதுக்கப்புறமேட்டு
ரீசெட் கொடுத்துட்டோன்னா இங்கே வந்துடும். சரி, இப்போ இந்த 200 கேஷை வச்சு நம்ம ஏதாவது வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வாங்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் 100 போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு புது கூப்பர் கிடச்சிருக்கு. இது பார்க்கலாம். டக்குன்னு ஃபியூல் எடுக்குது கைஸ், வேறு லெவலு. இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ பேக் பேக்கும் அப்படியே சேர்த்து வாங்கலாம். ஸோ 100க்கு இது வாங்கிடலாம். ஓகே, 70 இருக்குது, 75 இருக்குது கேப்பபிலிட்டி. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து. ஸோ கைஸ், இந்த கேம் வந்துட்டு ரோப்ளாக்ஸில் இருக்குது. வேணால் நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஃபன்னான கேம். இதில் பார்ட்டாக நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒரே வீடியோவை பார்த்தா ரொம்ப பெருசாகிடும். ஏன்னா இந்த கேமில் நிறைய இது இருக்குது, நிறையா இருக்குது கேஸ். இந்த கேமில் நிறையா இருக்குது. பேக் பேக் ஃபுல்லுன்னு வருது. ஸோ அதனால் ஐயோ இங்கே போடலையா. கைஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் போயிருக்கு? ஓகே, 11 மினிட்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கிட்டே வந்துட்டு ஒரு தரலாம். ஒரு எபிசோட் 20ங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 20 டியூரேஷன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வீடியோ. நான்லாம் ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடுறேன் கைஸ். அப்படியே என் தாட்ஸையும் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் கைஸ். அது வந்துட்டு ஒரு ட்ராகன் சிட்டின்னு ஒரு கேம் இருக்கும்ல, அந்த கேம் பேஸ் பண்ணி வந்துட்டு வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு இது நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அந்த வீடியோலாம் வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர். ஆனால் அவ்வளோக்கெலாம் போல் ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் 7th படிக்கிறேன். நான் 7th படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு 4th ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். 4th ரெக்கார்ட் பண்ணேன். அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ஏதோ ட்ராகன் லெஜெண்ட்ஸோ ஏதோ தெரில, அந்த மாதிரி போட்டு ஒரு வீடியோ ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அந்த இது யார் எனக்கு எடிட் பண்ணி தருவாங்கன்னா, நான் அது எங்கள் அண்ணன் தான். ஸோ அவன் வந்துட்டு இது எடிட் பண்ணி தருவான். அப்போல்லாம் எடிட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அப்போ வந்துட்டு நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு இது பண்ணேன். அப்போ வந்துட்டு எடிட் பண்ணது வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு எடிட் பண்ண அந்த வீடியோ எடுத்தான். அந்த வீடியோ டியூரேஷன் எவ்வளோ தெரியுமா கேஸ் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருந்துச்சு. நான் அது என்ன சொன்னால், இந்த மாதிரி 1 hour கிட்டலாம் வீடியோ போட்டால் அவனும் பார்க்க மாட்டாங்க, ஏதாவது பெரிய கேமாக இருந்தால் போடு, அந்த மாதிரி இது 1 hourலாம் எடுத்து வச்சுருந்தேன்னா வேஸ்ட் தான் அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கே புரிஞ்சிச்சேன் எவ்வளோ நேரம் நான் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அமைதியாக இருக்கணும், ஒரு சவுண்டு கூட கேட்கக்கூடாது, அந்தளவுக்கு கேஸ். என்ன கேஸ் இது? மேலே வரைக்கும் இருக்குது கேஸ். ஓகே, அப்படியே பேசிக்கிட்டே ஃபியூல் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் தாட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு அது நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் வந்துட்டு அனேபிளில் தான் இருக்குது, ஆனால் ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. பார்த்துட்டு போயிடுறீங்க. அப்படி இல்லை லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன கேஸ், இந்த மேலே எவ்வளோ ஆர்வம் வச்சுருங்க. சப்ஸ்கிரைபர் 2 தான். ஓகே, இப்போ 450 இருக்குது. 500 கொண்டு போயிடலாம் கேஸ். மாண்டேஜ் இங்கே வருங்க. ஆஹா, பேக் ஃபில்லா. ஸோ
நான் இதை பார்த்துட்டு வரேன் கைஸ். நான் முடிச்சுட்டு வரேன். ஸோ கேஸ் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ராக்கெட்டில் எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்கன்னா 525 இருக்குது. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 15, இன்னும் 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே கைஸ். 4, 3, 2, 1. ஐயோ தெரியாமல் நான் 35 இது லாஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வீடு வேணுமான்னு கேட்டுச்சு, கொடுத்துட்டேன். கைஸ் அந்த ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஐலாண்டு அப்படிங்கிறது ஒன்றும் எனக்கு புரியல. மேலே போக முடியுமா அப்படிங்கிறது தெரில. கேஸ் நம்ம க்ளவுட்ஸுக்கு மேலே வந்துட்டோம். மேக் 0.70. ஓ நோ கேஸ் 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 நோ 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 நோ. ஓ மை காட். வெயிட், இந்த இடத்துல அப்படி குதிச்சு. ஓகே நான் முடியல. ஏர் ஜம்ப் பண்ணேன். Go to water. Okay. Say rocket. Oh yeah. Ayyo. Good. Yeah. Guys, வந்துட்டோம் guys. இது ஏதோ ஒரு ஸ்பேஸ். ஐயோப்பா கைஸ், எர்த்தே தெரியுது. இப்போ நம்ம ஸ்பேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இங்கே கோட் சொல்லுதா? ஹேய், உள்ளே போயிட்டேன்யா. கைஸ் உள்ளே போயிட்டேன். நான் இங்கே கிராக் பண்ணேன். இப்போ கீழே ஒரு இது இருக்கு. இப்போ $1000 வந்துச்சு கைஸ். ஐயோப்பா, பாதி பார்க் ஒரே ஸ்கிப் பண்ணிட்டோம். குதிச்ச ஃபோர்ஸுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சம் ஜெம்ஸும் 255 ஜெம்ஸு வந்திருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஐலாண்டு. ஓகே, இப்போ போர்டு போய் டெலிபோர்ட்டு கார்டு கொடுத்து ரீசெட் பண்ண முடியாது. ஓகே மேலே இருக்கு. ஓகே அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ $1000 இருக்குதுன்னா ஏதாவது வாங்கணும். ஒரு சூப்பர் வந்துடலாம். டிஜிட்டல் சூப்பர் வாங்கியாச்சு. அப்படியே பேக் பேக்கில் இந்த புது சூப்பரை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டக்குன்னு ஃபுல் பண்ணுது கைஸ். வேறு லெவலு. அதுக்குள்ளே பேக் ஃபுல்லு. ஸோ கைஸ் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 150 இருக்குது. இப்போ அது வந்துட்டு நம்ம இது போட்டு விட்டுலாம் ஃபியூலுக்கு. ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ணிடலாமா கைஸ்? ஓகே
எடுத்து விட்டுருங்க. இல்லை 8, நான் ஒரு ஃபியூல் 7, 6, 5, 4, 3, ஐயோ 2, 1. ஓகே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ராக்கெட்டில். ஃபர்ஸ்ட் பொசிஷனாக நல்லா இருக்குது. இந்த இடத்துல அப்படியே மேலே போகணும். நான் எதுக்கு வந்துட்டு 100 மட்டும் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு காசு மட்டும்தான் வேணும். $300 கிடச்சிச்சு. இப்போ நான் வந்துட்டு அது பேடுக்கு போய் சும்மா வந்துட்டு ஒரு பேக் பேக் தான் வாங்குறதுக்கு தான் அந்த மாதிரி நான் பண்ணேன். அதுதான் பெருசாக வாங்கிட்டுலாம் பண்ணல. சும்மா பேக் பேக். ஸோ அட்டாமிக் என்னன்னு தெரியல கேனிஸ்டர்னு நாங்கள். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு புது இதை டெஸ்ட் பண்ணிடலாமா? 120 இருக்குது. அது இப்போ எப்போ அங்கே பாருங்க கேஸ் அவன் வலிச்சு எடுத்துறான். பேக் பர்சனில் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம இங்கேருந்தே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலான்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சீரியஸாகவே வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்துட்டு உங்களை தேடி வரும். மைண்ட் கிராஃப்ட்டும் போடலான்னு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நம்ம வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். 3